அதே மாதிரி பாண்டியார் பொன்னம்பலால ஒரு அணையை போடுவேன். 6 மாவட்டத்தை கேரளாவை வளமைப்படுத்தி கொண்டிருக்குது பாண்டியார் பொன்னம்பலா. அந்த ஓடுற தண்ணி போடுவேன், அணையை போடுவேன். இந்திரா காந்தி காலத்தில் அது போட்டுட்டு கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த மக்கள் எதிர்த்துட்டாங்கன்னு கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த திராவிடன் அவனை பற்றி அவனுக்கு நம்மளை பற்றி என்ன கவலை இருக்கு? ஆனால் நான் வர்றேன், பாண்டியார் பொன்னம்பலால் அணையை கட்டுறேன், பெரிய ராட்சச குழாய் மூலம் தூக்கிட்டு வந்து தண்ணியை இதே மேட்டூர் அணையில ஊத்துறேன். மேட்டூர் அணையில ஊத்துறேன். நடக்குது இல்ல, நான் செத்தே போயிட்டேன்டா. என் பிள்ளைகள் கவனம் பண்ணுங்கடா, போடா பாண்டியார் பொன்னம்பலால் அங்கிருந்து தூக்கிட்டு வாடா, ஊத்துற. சும்மா கண்ட போய் தண்ணி இடு, அது விடு, இது விடுன்னு. டேய், உலகத்துக்கு அறிவியல், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பிள்ளைகளடா நீனு நானும். நம்ம எதுக்குடா அந்த நாய்கள்ட்ட கையேந்தி நிற்கணும்? என்ன இப்போ என்ன 950 மில்லிமீட்டர் ஆண்டுக்கு மழை, 4000 டிஎம்சியை 1500 பயன்படுத்துகிறோம், மீதி எல்லாம் கடலில் விடுறோம். நாம் வர்றோம், மீதி ஒரு 2000 டிஎம்சியை சேமிக்கிறோம். அவ்வளோதான். 100-150 டிஎம்சிக்கு கர்நாடகா கையேந்துறதுக்கு 1000 டிஎம்சியை சேமிக்க முடியாதாடா? அதை பற்றி ஐயா ஸ்டாலின் சிந்திப்பார, ஒரு அருமை மகன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் சிந்திப்பார, சீமான் சிந்திப்பான். ஏன் இவன் என் ரத்தம், இவன் என் உடன் பிறந்தவன், என் உறவினன், அதனால அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவன் என்ன நினைக்க போறான்? என்ன இருக்கு? ஏதோ ஒன்று நடந்துருச்சு, கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. கடைசி கையேறு நிலைக்கு வந்துட்டோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை என்ன செய்யலாம் சீமான்? விவசாய சின்னத்துக்குள்ள போட்டுட்டு நிம்மதியாக படுத்துட்டு நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன். எதை பற்றியும் கொல்லப்படாத. You don't worry, be happy. You don't worry, be happy. You won't. என்ன இருந்தாலும் சொல்றானே, ஏதோ சில நடக்குமா அப்படின்னு. தம்பி, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இந்த சீமான நீ நினைச்சின்னா தப்பு. தான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும், நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும் என்று நின்ற உலக புரட்சியாளன் பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவனா நீ? இந்த அவர் சொல்றாரு, இவர் சரி. நீ 3 தேர்தலை என்னை ரொம்ப கேவலமா தோக்கடிச்ச, நான் விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை விரட்டிட்டு இருக்கேன் பாரு, திரும்ப 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 வரேன் பாரு. 24 வருவேன், 26 வருவேன். எங்க போயிருவ நீ? எங்க போயிருவ? எனக்கு போட்டு தான் ஆகணும் ராஜா நீ. ஏன்னா உனக்கு வழி கிடையாது. என்னை விட்டா உனக்கு நாதி கிடையாது, உன்னை விட்டா எனக்கு நாதி கிடையாது. நீ வருவ, நீ வருவப்பா, நீ வருவ. நீ பசி வரும்போது தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல. நீ என்ன படிச்சிருக்க? நீ கிழிச்சிருக்க? நீ பெரிய அறிங்க. ஏண்டா ஒரு உணவு சேமிப்பு கிடங்கு இருக்காடா உனக்கு? அதை பத்தி கோவம் இருக்காடா? கோவம் இருக்கா? நெல்ல கொள்முதல் செய்து சேமிச்சு வைக்க ஒரு இடம் வச்சுக்காடா அரசு. தார்பாய போட்டு மூடி தரையில போடுதடா. அது மழை பெஞ்சு தூக்கி வீசிடுது, தார்பாயில முளைச்சு நெல் அப்படியே முளைச்சு கிடக்குது. எலி எறும்பெல்லாம் தின்னுட்டு போகுது. இந்த பைத்தியக்கார பையில டாஸ்மார்க்ல விற்கிற சரக்கை எப்படி பாதுகாத்து வைக்கிற அரசு குடோன்னு வச்சிருக்குது. நீ வெம்பாடு மட்டும் உழைச்சு விளைய வைக்கிற நெல்லை எப்படி எப்படி தெருவுல போடுது? ஏன் நீ கோபப்பட மாட்ட? ஏன் உனக்கு எங்க போகுது மான ரோசம்லாம்? வேளாண்மை செய்யறது அரசு பணியா மாத்திடுவேன் அப்படின்னு. ஏற்கனவே இருக்கிற அரசு பணி தான். ஆசிரியரா இருப்பாரு, ஐஏஎஸ் இருப்பாரு, ஐபிஎஸ் இருப்பாரு, வெட்டினரி டாக்டர் எல்லாம் இருப்பார்கள்.
கூடுதலாக ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், வேளாண்மை செய்தலெல்லாம் அரசு பணி என்று மாத்துவேன். அதுக்கு என்ன பெருமைதானடா பேசணும்? கற்காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போறாரு பொண்ணு. அப்ப சாப்பிடாம படுப்பியா? உலகத்தை என்கிட்ட உணவுக்கு கையேந்த வைக்கல, நான் பிரபாகரன் மகன் இல்லடா. நீ எழுதி வச்சுக்கடா. நீ நினைப்பா நீ ஏன்னா இருந்தாலும் ரொம்ப பேசுறாயா அப்படின்னு. டேய், வேளாண்மையை கையில எடுத்து நான் அதுல ஈட்டுற பொருளாதாரத்தை பார்த்து பயந்துட போறேன்.